ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வந்து நாட் ஆப்ரேட்டருக்கும் ஆர் ஆப்ரேட்டருக்கும் எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஆண்ட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். பட் ஆனால் ஒரு கண்டினியூஷன் இருக்கணும்னால நான் இப்போ வந்து திருப்பியும் ஆண்ட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். y is equal to நான் என்னென்னு கொடுத்துட்றேன். அடுத்து வந்து இஃப் கண்டிஷனில் தான் இது கொடுக்கணும். y and y is equal to இப்போ இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே எக்ஸாம்பிள் வேணாம். is equal to u அடுத்து கோலன் print both are true. ஓகே, ரெண்டு ஈக்குவல் டு கொடுக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி ஆயிடும். இப்போ நமக்கு அவுட்புட் வராது, ஏன்னா ரெண்டுமே ஃபால்ஸ். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் இப்போ இந்த இடத்துல ட்ரூவாக இருக்கும். ஏன்னா y வந்து யூக்கு ஈக்குவல், ஏன்னா ரெண்டுமே 9. இப்போ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இது ஃபால்ஸ். ஆனால் நமக்கு இன்னும் அவுட்புட் வராது, ஏன்னா ஃபால்ஸ். இப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் நமக்கு அவுட்புட் வரேன். y is equal to 9ன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு அவுட்புட் வரும். இப்போ இதே இது நம்ம வந்து ஆர் ஆப்ரேட்டர் கொடுக்கலாம். பேர்லேயே தெரியுது, ஏதாவது ஒன்று இது ரெண்டுத்துல. இப்போ y வந்து இந்த இடத்துல ரெண்டுமே ட்ரூ, போத் ஆர் ட்ரூன்னு வந்துச்சு. இந்த இடத்துல ரெண்டுமே ட்ரூ தான். இப்போ யூவோட வேல்யூவை 7க்கு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஏதாவது ஒன்று ட்ரூ, ஸோ வந்து நமக்கு அவுட்புட் வந்து வரும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. இந்த இடத்துல நான் இன்னும் சேஞ்ச் பண்ணாதனால போத் ஆர் ட்ரூன்னு வருது. இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் ஃபால்ஸ் ஆக்கலாம். இப்போ yக்கு 9ன்னு கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல திருப்பியும் நான் 0ன்னு கொடுக்குறேன்னா நமக்கு அவுட்புட் வராது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் v is equal toன்னு கொடுக்குறேன். v is equal to ட்ரூன்னு கொடுக்கலாம். இந்த இடத்துல ட்ரூனா என்ன சொல்கிறது, அது ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி இல்லை. பட் ஆனால் இந்த கம்பைலர் எப்படி ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் இது கொடுத்து பார்க்குறேன். இஃப் நாட் எக்ஸ் கோலன் print ஹை, இல்லை ஏதாவது நம்பர் கொடுக்கலாம், 7ன்னு கொடுக்கலாம். இது எப்படி எடுத்துக்குன்னு தெரியல. ட்ரூன்னு இப்போ கொடுப்போம். ட்ரூ, அது இன்னும் எரர் தான் இது வந்து. ஸோ இது ஸ்டாண்டர்டாக இல்லை. ஓ ஆமாம், இங்கே வீண் தான் கொடுக்கணும், சாரி. அப்பயும் அது எரர் தான் காட்டுது. இப்போ கோட்ஸ்குள்ளேயாவது கொடுத்து பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து அவுட்புட் வரல. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுக்கல. இது வந்து அது ஒரு ஸ்ட்ரிங்கை தான் கன்சிடர் பண்ணும். ஸோ நம்ம வந்து இன்னொரு பைத்தான் இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். v is equal to true. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து எப்படி கொடுக்கணும்னா
வந்து கேப்ஸில் கொடுக்கணும். நான் ஆக்சுவலி அதை மறந்துட்டேன். ட்ரூன்னு இப்படி கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வரும். இந்த இதில் நமக்கு ஏன் அவுட்புட் வரலைன்னா, இப்போ வி வந்து ட்ரூ, அதாவது வீடு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், அது வந்து ட்ரூ. நாட்டுன்னு இங்கே கொடுக்கும்போது அது ஃபால்ஸாக மாறிடும். ஃபால்ஸ்னால நமக்கு அவுட்புட் வரல, ஏன்னா வி ட்ரூ. இன்கேஸ் இந்த இடத்துல நம்ம ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும், கொடுத்து பார்க்கலாம். ஃபால்ஸும் கேபிட்டலில் தான் கொடுக்கணும். இப்போ நமக்கு அவுட்புட் வரும். ஸோ இதான் நாட் ஆப்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இஃப் எல்ஸ் இஃப் அப்புறம் எல்இஃப் தென் இஃப் எல்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்க்கலாம், கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ். Hope you guys enjoyed my video. Bye.